सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा वृत्त्युपरक्त चैतन्यम प्रकाशम இப்படிலாம் சொல்றோம். சைத்தன்யத்துக்கும் விற்பிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம்ங்கிறது தெரியுது. ஆனா விபரக்தத்துவம் அப்படின்னா என்ன? நியாயாமத்துக்காரர் ஒரு 3 விகல்பம் பண்றார். விருத்தியுபராகம்னா என்ன? விற்பிக்கும் சைத்தன்யத்துக்கும் உள்ள எந்த சம்பந்தத்தை நீங்க விருத்தியுபராகம் அப்படின்னு சொல்றேன்னு விசாரம். இப்படி சொல்லலாமா? விற்பியில சைத்தன்யம் கண்ணாடியில முகம் பிரதிபிம்பிக்கிற மாதிரி பிரதிபிம்பிக்கிறது, ஜலத்துல சூரியனுடைய பிரதிபிம்பம் வேற மாதிரி விற்பியில சைத்தன்யத்தினுடைய பிரதிபலனம் ஏற்படுறது. இதுதான் பிரதிபிம்பிதம் அப்படின்னா உபரக்தம். விற்பி அந்த பிரதிபிம்பத்திற்கு ஆதாரமாக இருக்கு, உபாதியாக இருக்கு, தர்ப்பணஸ்தானத்துல இருக்கு. இப்படி சொல்லலாமா? நச்ச விருத்யுபரக்தத்துவம் சைத்தன்யஸ்ய நச்சங்கிறது வாக்கியத்துல அனுபவிக்கணும். நச்சங்கிறது இங்க கட் பண்ணி வச்சுப்போம். நச்ச வாக்கியம் அங்க தட்டுவோம். விருத்யுபரக்தத்துவம் சைத்தன்யஸ்ய ந தத் பிரதிபிம்பிதத்துவம். நியாயாமத்துக்காரர் சொன்னார், விற்த்தியில சைத்தன்யம் பிரதிபிம்பிக்கிறதுங்கிறது விருத்யுபரக்தத்துவம் ஆகாது. ஏன்? பிரதிபிம்பமே வர முடியாது. தர்ப்பணே முகஸ்ய இவ அனுபூத ரூபே அந்தఃகரணே சப்தான்ய பிரதிபிம்பன உபாதிதாயாக அஜாக்ஷுக சைதன்யஸ்ய பிரதிபிம்பிததாயாச்ச அயோகா. பிரதிபிம்பனாயாச்சன்னு இருக்க, பிரதிபிம்பிததாயாச்ச அது பிரதிபிம்பிதம், இது பிரதிபிம்பனம் பார்த்து. இங்க என்ன பார்க்கணும்னா பிரதிபிம்பனாயாச்சன்னு இருக்கு, அதுல இருக்கிற பிரதிபிம்பிததாயாச்சன்னு சொல்றோம். இது நகவாக்கியம். என்ன கேட்டார்? இது வெதிரேகம். உபாதிதாயாக முதல்ல கரெக்ட். சப்தான்ய பிரதிபிம்பன உபாதிதாயாக அஜாக்ஷுக சைதன்யஸ்ய அங்க பிரதிபிம்பிததாயாச்ச அயோகா இது வாக்கியம். இங்க பாருங்க, தர்ப்பணம் போல இல்லை. நீங்க தர்ப்பணஸ்தானத்துல விருத்தியை வச்சுக்கணும். தர்ப்பணத்துல முகம் தெரிகிற மாதிரி முகஸ்தானத்துல பிரதிபிம்ப இந்த சைதன்யத்தை வச்சு தர்ப்பணத்துல முகம் பிரதிபிம்பிக்கிறது, அதை போல விருத்தியில சைதன்யம் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லணும். ஆனா இது ரெண்டும் முடியாது. ஏன்னு கேட்டா, அனுபூத ரூபம் அந்தఃகரணம். அந்தःகரணம் மனசு, மனசனுடைய பரிணாமம் தான் விருத்தி. இதுவும் அனுபூத ரூபம், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம் உள்ளதாக இல்லை. கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம் இல்லாத வஸ்து ஒரு ஒரு பிரதிபிம்பத்துக்கு ஆகாரமாக ஆகாது. அதாவது கண்ணுக்கு தெரியாத, எப்படி சொல்லணும், கண்ணுக்கு தெரிகிற ரூபம் இல்லாத வஸ்து பிரதிபிம்பத்துக்கு ஆதாரம் ஆகும். தர்ப்பணம் ஆகலாம் கண்ணுக்கு, ஏன்னா அதுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம் அதுல இருக்கு. அப்ப எதுல கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம் இருக்காதோ அந்த வஸ்துவில பிரதிபிம்பம் விழாது. இதான் சொல்ற. அனுபூத ரூபே அந்தःகரணே சப்தான்யங்கிறத விட்டு வைப்போம். பிரதிபிம்பன உபாதிதாயாக அயோகா. அனுபூத ரூபம் பூத ரூபம் இல்லாத அந்தःகரணத்துல பிரதிபிம்பனத்துக்கு உபாதியாகும் தன்மை இருக்க முடியாது. அதாவது அதுல இன்னும் ஒண்ணு பிரதிபிம்பிக்காதுன்னு.
சப்தான்யன்னு ஒண்ணு போட்டுட்டாங்க. சப்தான்ய பிரதிபிம்பனோபாதிதாயா, சப்தம் வேணும்னா பிரதிபலிக்கலாம். பிரதித்வனி வருது, பிரதித்வனிய இவ சப்தத்தினுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வேற இன்னொரு சப்தம்னு சொல்லிடலாம். அதுக்கும் வேற வழி வச்சுட்டு இருக்காரு. அதை வச்சுட்டு பேசுறார் சப்தான்னு. சரி, சப்தத்துக்கு வேணும்னா விட்டுறோம். ஆனா மற்ற விஷயங்கள் ஒரு ஒரு தர்ப்பணஸ்தானத்துல இருக்கக்கூடிய உபாதியில பிரதிபிம்பிக்கணுமானால் அந்த உபாதிக்கு ஒரு யோக்கியதை வேணும். அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம் உள்ளதாக அது இருக்க வேண்டும். அந்த கரணம் அப்படி இருக்கோ கிடையாது, கண்ணுக்கு தெரிகிற வஸ்துவே இல்லை அது. அப்படி இருக்கும் போது அதுல எப்படி சைத்தன்யம் பிரதிபலிக்க முடியும்? ஒண்ணு. இன்னொன்னு, எதுக்கு பிரதிபிம்பம் ஏற்படுறதோ அதுக்கும் ஒரு யோகியதை வேணும். கண்ணாடிதான் இருக்கேங்கிறது சொல்லிட்டு அதுல முகத்தை தவிர வேற காற்று, வேத்து, ரசா, கந்தாலாம் பிரதிபிம்பிக்குமா? ரூபம் தான் பிரதிபிம்பிக்கும். முகத்தினுடைய ரூபம் பிரதிபிம்பிக்குமே தவிர வேற ஸ்பர்ஷம்லாம் பிரதிபிம்பிக்குமோ? குமாரி அப்படி சொல்லுவாங்க. சப்தகந்த ரசாதீனாம் இந்திரி பிரதிபிம்பதா மாவதிகாரர் எடுத்திருக்காங்க. சப்தம், ரசம், கந்தம் இதெல்லாம் கண்ணாடியில தெரியுமா? அது பிரதிபிம்பதா. கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம் தான் அதுல தெரியும். நீங்க சைத்தன்யத்துக்கு பிரதிபிம்பம் வருதுன்னு சொல்றீங்க. சைத்தன்யம் கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துவா? அது எப்படி பிரதிபிம்பிக்கும்? ஆனா சைத்தன்யம் பிரதிபிம்பிக்கவும் முடியாது, அந்த கரணம் அந்த பிரதிபிம்பத்தை வாங்கிக்கவும் முடியாது. இப்படி இருக்கும்போது அந்த அந்தஸ்கரண விற்த்தியில சைத்தன்யம் பிரதிபலனம் ஏற்பட்டது. இதுதான் விற்பி உபராகம். சைத்தன்யத்துக்கு விற்பி உபராகம்னு சொல்றே, இது எந்த விதத்துல தெரியாது கேட்கறது நியாயமா தானே தெரியுது. தர்ப்பணே முகத்தேவ அனுபூத ரூபே அந்தஸ்கரணே சப்தான்ய பிரதிபிம்பனோபாதிதாயா அஜாக்ஷுஷ சைதன்யஸ்ய பிரதிபிம்பிதாயாச்ச அயோகா இது வாக்கியம். கண்ணுக்கு தெரியாது, அசாட்சம்னா கண்ணால பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத சைத்தன்யம் எப்படி பிரதிபிம்பிக்க முடியும்? கேள்வி கேட்டுட்டா பதில் சொல்றாரு. இங்க ஆகாசத்துக்கு பிரதிபிம்பம் ஒத்துக்கிறவா பிரதிபிம்பவாதியோ இல்லையோ? சைத்தன்ய பிரதிபிம்பவாதம்னு சொல்லுவா. சைத்தன்யம் அந்தஸ்கரணத்துல பிரதிபிம்பிக்கும் போது அந்த பிரதிபிம்பம் தான் ஜீவன் சொல்ற வாதம். அப்படி சொல்லும் போது அந்தஸ்கரண அவசிய சைத்தன்யம் வேண்டாம், அந்தஸ்கரண பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு சொல்றது. பிரதிபிம்பவாதம் தனி, அவசியவாதம் தனி. இப்ப இந்த பட்சத்துல இருக்கு இவர் பேசுறாரு. உத்பூத ரூபவத்வம் ந பிரதிபிம்பனோபாசிதா பிரயோஜனம். இவர் தர்க்கத்துக்கு கொண்டு போனாங்க. ஏன் அதுல பிரதிபிம்பம் வராது? காரணம் சொல்லு. அந்தஸ்கரணத்துல பிரதிபிம்பம் ஏன் வராதுன்னு கேட்டா நீங்க ஒரு காரணம் சொல்லணும். இப்ப இவர் என்ன காரணம் சொல்லிட்ட? உத்பூத ரூபம் இல்லை, அதான் வராது. உத்பூத ரூபம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய ரூபம், பிரத்யட்சமாகக்கூடிய ரூபம் இல்லை, அதனால வராது. அப்படின்னா என்ன? பிரத்யட்சமாகக்கூடிய ரூபம் இருந்தால் பிரதிபிம்பம் வரும் தானே அர்த்தம். திருப்பி போடு. அதாவது ஏன் வரல பிரதிபிம்பம் வரல? ஏன் வரலன்னா இன்னும் கண்ணுக்கு தெரிகிற ரூபம் இல்லை. கண்ணுக்கு தெரிகிற ரூபம் இருந்தால் வரும்னு நீ சொன்னதாக தப்பு. கண்ணுக்கு தெரிகிற ரூபம் மண்ணாங்கட்டியில இருக்கு, கல்லுல இருக்கு, பிரதிபிம்பம் வருமா? அதனாலே அஸ்வச்சேபி லோஷ்டாது பிரதிபிம்பாபத்தி. ஒரு வஸ்து ஒரு வஸ்துவுக்கு ஒரு இன்னொரு வஸ்துவில பிரதிபிம்பம் ஏற்படுறதுன்னு சொன்னா அந்த பிரதிபிம்பம் ஏற்படுறதுக்கு அந்த ஆதாரமான வஸ்துவில உத்பூத ரூபம் இருக்கிறது ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அது ஒரு காரணமாக இருந்தால் அந்த காரணம் தான் இந்த லோஷ்டத்துல இருக்கே. ஏன் அதுல பிரதிபிம்பம் விழல இல்லையா? கல்லுல இருக்கே, எத்தனையோ பதார்த்தத்துல இருக்கே, கண்ணுக்கு தெரிகிற பதார்த்தம், அதுலயே பிரதிபிம்பம் விழல. அதனால பிரதிபிம்பம் விழறதுக்கு உத்பூத ரூபத்தை காரணமாக வச்சுக்க முடியாது. அப்ப என்ன காரணம்னு பார்க்கணும். அந்த காரணம் இப்ப அந்தஸ்கரணத்துக்கு இருந்துடுச்சுன்னா அப்ப அந்தஸ்கரணத்திலையும் பிரதிபிம்பம் வந்து விடலாம். அது என்ன காரணம்? கிந்து ஸ்வச்சத்துவம்னு ஒரு சமத்து சொன்ன. ஸ்வச்சமாக இருந்தால் பிரதிபிம்பம் இருக்கும். அப்படின்னா ஸ்வச்சமா இருக்க அந்தஸ்கரணம் இருக்கு.
கரணமும் சொச்சமா தான் இருக்கு. இந்த சொச்சத்துவம் வேற. சைத்தன்ய பிரதிபிம்பம் விழறதுக்கு தேவையான சொச்சத்துவம் வேற. ஏகப்பட்ட கல்மஷம் இருந்து இருக்கு, அந்த சம்சாரியா இருக்கு, அந்த அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. சைத்தன்ய பிரதிபிம்பம் வரத்துக்கு அந்த அந்தக்கரணத்துக்கு தேவையான பட்சத்துவம் அதுக்கு இருக்கு. எப்படி இருக்கு? தச்ச பிரகாச ஸ்வபாவத்வேன மனசா தத் பரிணாமபூதாயாக விருத்தேச்ச அஸ்தேவ. மனத்துக்கும் இருக்கு, மனசனுடைய பரிணாமமான விருத்திக்கும் இப்பேற்பட்ட பட்சத்துவம் இருக்கு. மனசு எப்படி இருக்கு? அது பிரகாச ஸ்வபாவம். பிரகாச ஸ்வபாவம்னா அந்த மனசு இருக்கு, இந்த எப்படி உற்பத்தியா இருக்குன்னு கேட்டா இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவாம்ச சமஷ்டியாக உண்டாயிருக்கு. தத்துவங்கிறது பிரகாசத்துக்கு சேதுவா இருக்கக்கூடிய குணம். ஆக தத்துவாம்ச சமஷ்டியா இருக்கிறதுனால அது பிரகாச ஸ்வபாவம். அதனால பிரதிபிம்பத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு, அந்த ஸ்வச்சத்துவம் அதுக்கு உண்டு. அதே மாதிரி அதனுடைய பரிணாமம் தான் விருத்தி, மனோவிருத்தின்னு சொல்றோம். அந்த விருத்திக்கும் இந்த குணம் உண்டு. அதனால இது ரெண்டுமே சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை வாங்கிக்கும், கிரகிச்சுக்கும். அந்த யோக்கியத்தை அதுக்கு உண்டு. உத்பூத ரூபம் வேணுங்கிறது கிடையாது. அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், தைஜசம் எதுக்காக சொல்றதுன்னா அது பிரமா மாதிரி போகணுமேங்கிறது, அவேகமா போகணுமே. அஞ்சபூத்திகமா இருந்தால் கூட தைஜசம்னா அந்த சந்தர்ப்பத்துல அப்படி சொல்லணும். ஏன்னா இது பிரச மாதிரி இங்க இல்லைன்னா இங்கேன்னு அங்க போயிடுச்சுன்னா இங்க இல்ல உங்களுக்கு ஒரு இங்கேருந்து விசேஷ தூரத்தை போயிடுது, அந்த தூரத்தை இருக்கிற பருவத்தை பார்க்கறது. அப்ப இங்கே சரீரத்துல இல்லாம ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரகாசாரமாக இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்காக அது தேஜஸாவும் இருக்கு. அதனால இதுக்கு தத்துவாம்சம் சேர்ந்துதான் இந்த அந்தக்கரணம் வந்திருக்கிறதுனால அதுக்கு பிரகாச ஸ்வபாவம் உண்டு. ஆக அது அந்த பிரதிபிம்பத்தை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி அதனுடைய பரிணாமமான விருத்திக்கும் அந்த சக்தி உண்டு. திரிகுணாத்மகஸ்யாபி அஜ்ஞானஸ்ய ஸ்வச்ச சத்வாத்மகதாயா அபி சத்வேன தத்ராபி பிரதிபிம்பனோபாதிதாயா சத்வா. மனத்துல வரலாம், நீங்க சொல்லபடி சத்துவகுணம் தான் அதுன்னு சொல்லலாம், அதனுடைய பரிணாமத்துல வரட்டும். அஜ்ஞானத்துல பிரதிபிம்பம் சொல்றதே அங்க எப்படி சொல்ல முடியும்? அங்க 3 குணம் தான் இருக்கு, திரிகுணாத்மகமாக இருக்கு. அதுல சத்துவகுணம் இருக்குன்னு சொல்லி பிரதிபிம்பம் சொல்லப்போனா அந்த தமோ குணம் அதை மறைச்சிருமே. பிரதிபிம்பம் வராம சிந்தாட இது அது பிரதிபிம்பம் பண்ணினா என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்ன சொல்ற? திரிகுணாத்மகம் தான் அஜ்ஞானம், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஸ்வச்ச சத்துவமும் அங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சத்துவம் இருக்கே, எவ்வளவு சத்துவம் இருக்கோ அந்த சத்துவம் பிரதிபிம்பத்தை அதுல விழும்படியான சக்தியை கொடுத்துட்டு இருக்கு. அதனால அஜ்ஞானத்திலையும் இதே மாதிரி பிரதிபிம்பம் வரலாம். தத்ராபி பிரதிபிம்பனோபாதிதாயா சத்வா. ஆக மனத்திலேயோ மனோ விற்த்தியிலேயோ சைதன்யத்துக்கு பிரதிபலனம் ஏற்படுறதுக்கு யோக்கியதை இருக்குன்னு கொண்டு, அதுக்கு ரூபமானு இல்லை. அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன, இதுக்கு யோக்கியதை இருந்தாலும் சைதன்யத்துக்கு பிரதிபிம்பிக்கும் யோக்கியதை இல்லையே, அது எப்படி பிரதிபிம்பிக்க முடியும்? கண்ணாடியில சைதன்யம் பிரதிபலிக்குமா கேட்க முடியுமா? இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு யோக்கியத்தை இல்லையே. அதுக்கு என்ன சொல்ற, நாபி சாட்சுஷத்துவம் பிரதிபிம்பிதத்துவ பிரயோஜனம். கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அந்த வஸ்து பிரதிபிம்பிக்க முடியும் அப்படின்னு இல்லை. ஏன்? அசாட்சுபஸ்யாபி ஆகாசாதேசே பிரதிபிம்பிதத்துவ தரிசனம். ஆகாசம் கண்ணுக்கு தெரிகிற வஸ்து இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரிகிறதுன்னு. ஆனால் அது நீரூபமான வஸ்து, அது கண்ணால பார்க்கிற விஷயம் இல்லை ஆகாசம். ஆனால் அந்த ஆகாசத்துக்கு பிரதிபிம்பம் ஜலத்துல உயருது, கண்ணாடியில உயருது, ஜலத்துல உயருது. ஆக நீரூபமான அசாட்சுகமான பதார்த்தத்துக்கும் பிரதிபிம்பம் வரலாம். அதை போல சைதன்யத்துக்கும் வரலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லலாம். தர்ப்பணத்துல முகத்துக்கு பிரதிபிம்பம் வரா மாதிரி இந்த அந்தஸ்கரணத்திலேயோ அந்தஸ்கரண விருத்தியிலேயோ சைதன்யத்துக்கு பிரதிபிம்பம்ங்கிறது அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. தர்ப்பணத்துல முகத்துக்கு பிரதிபிம்பம்னா என்ன? தர்ப்பணத்துல இருக்கிறதா தெரியும். இங்க இருந்து இங்க தெரியாம அங்க தெரியுது, அங்க தெரிஞ்சு அங்க தெரியறதுங்கிறது தான் பிரதிபிம்பம். அதே மாதிரி
எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமானது அந்த கரணத்துல உபலப்தமாக ஆகிறது. இங்க தெரியுது, மற்ற இடத்துல தெரியல. இங்க அந்த சைத்தன்யம் தெரியுது. விவகாரம் நமக்கே நம்ம சரி சைத்தன்யங்கிற ஆத்மஸ்வரூபம் தானே. ஆத்மஸ்வரூபம் விபு. எல்லாருக்குமே அந்த கார்த்திகாலுக்கு கூட ஆத்மா விபு தான். வெளியில இல்லாம உள்ள எங்க இருக்க முடியும். ஆனால் அதனுடைய ஞானம், இச்சா, பிரயத்தனங்கள்லாம் எங்க தெரியுதுன்னு கேட்டா சரீரத்துக்கு உள்ளதான் தெரியுது, வெளியில வராது. வெளியில வரவே வராது. அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் எங்க இருக்கிறதாக வெளிப்படுறதுன்னு கேட்டா சரீரத்துக்கு உள்ளதான் வெளிப்படுறது, மனசுலதான் வெளிப்படுறது. இதுதான் அங்க பிரதிபிம்பம்னு சொல்றது. எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அந்த அந்தக்கரணத்துக்கு ஒரு விசேஷமான யோகியத்தை சக்தி இருக்கு. அதனால அதுலதான் அந்த சைத்தன்யம் வெளிப்படுறது. அந்த அந்தக்கரணத்தோடு சம்பந்தப்பட்டதுனால நம்ம சரீரத்திலையும் வித்தியாசம் தெரியுது, சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது. பாஷ்யக்காரன் நிறைய அந்த ஸ்வயஞ்சோதிர பிராமணத்துல பிரதிபிம்பிதத்துவ தரிசனம் நனு சாக்ஷுஷ விருத்தி உபாரூஷ சிதா கதம் ரூபமாத்திர பிரகாசகத்துவம் நச்ச பிரபாவத்து நியமஹா வைஷம்யா. இது அடுத்த கேள்வி. சாக்ஷுஷ விருத்தி, சக்ஷுஸ்பன்னிகர்ஷத்தினால ஏற்பட்ட மனோவிருத்தி, இந்த விற்த்தியில பிரதிபலிக்கக்கூடியது சைத்தன்யம். அப்படின்னா இது ஒரு தியானம். இந்த ஞானம் எதை காமிக்கும், எந்த விஷயத்தை காமிக்கும்னா ரூபத்தை தான் காமிக்கும். அந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய ரசாதிகளை இது காமிக்காது. கண்ணால ஏற்படக்கூடிய இந்த ஞானம், விருத்தி ஞானம், பாக்கிய வஸ்துல இருக்கக்கூடிய ரூபத்தை காமிக்குமே தவிர ரசகந்தாதிகளை காமிக்காது. நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா சைத்தன்யத்துக்கு அது ரச கந்தம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கோ இல்லையோ. அப்போ அந்த சைத்தன்யம் தானே இங்க இந்த விருத்தியில பிரதிபலிச்சிருக்கு. அப்ப இதையும் கண்ணால பார்க்கும் போதே அந்த பதார்த்தத்தினுடைய ரசம், கந்தம் எல்லாம் தெரியணுமே. ஏன் தெரியல? அவர் சொன்னா இதை நீங்க கேட்கக்கூடாது, சாஸ்திர விருத்தியோட சேர்ந்து இருக்கோ இல்லையோ, அதனாலதான் இந்த சைத்தன்யம் ரூபத்தை மாற்றம் பிரகாசப்படுத்துறது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கலாம். பிரபாவத் நியமஹா. பிரபான வெளிச்சம். வெளிச்சம்ங்கிறது எதை பார்க்கறதுக்கு நமக்கு உபயோகப்படுறது? ரூபத்தை பார்க்கறதுக்கு தான் உபயோகப்படுறது. கண்ணுக்கு மாத்திரம் தான் சககாரி இது. சரியா? ரசாதிகளை பார்க்கறதுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. இது வேண்டியதில்லை. அதனால சக்ஷுஷ சககாரி இது. அந்த மாதிரி இந்த சாக்ஷுஷ விருத்திபாரூகமான அந்த சைத்தன்யம் அந்த ரூபாதிகளை தான் பிரகாசப்படுத்தும், ரசகந்தாதிகளை பிரகாசப்படுத்தாது. அந்த ஒரு பிரபைய திருஷ்டாந்தமா கொடுத்து அது போல இந்த நியமத்தை சொல்லிடலாம் முடியாது. பிரபைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வைஷம்யா. என்ன வித்தியாசம் என்ற சொல்றார். ததாபி பிரபாயாம் சமோ விரோதித்வம் ரூபம் பிரதீவ கந்தாதீன் பிரத்யபி சமம். பிரபைய பாருங்க, பிரபை எப்படி இந்த நம்மளுடைய கண்ணுக்கு சககாரம் பண்றதுன்னு கேட்டா, ஏற்கனவே அந்த இருட்டு இருக்கு. அந்த இருட்டானது நம்மளுடைய நம்ம கண்ணால அந்த வஸ்துவை பார்க்கறதுக்கு பிரதிபந்தம் பண்றது. ரூபத்தை பார்க்கறதுக்கு பிரதிபந்தமா இருக்கிறது சமஸ்து. வெளிச்சம் வந்து என்ன பண்றது? அந்த சமத்தை நிவர்த்தி பண்ணுது. சமஸ்துங்கிற ஆபரணம் போயிடுச்சுன்னா கண்ணு அதை பார்த்துக்கிறது, விஷயத்தை பார்த்து. ஆக சாக்ஷுஷ, அந்த சாக்ஷுஷ ஞானத்துக்கு பிரதிபந்தகமான சமஸ்த நிவர்த்தி பண்ணி அந்த ஆலோகங்கிறது சகாயம் பண்றது, தியானம் வருது. இது வேதாந்தான்னு சொல்றது. தர்க்க ரீதியில இப்படி கிடையாது. தர்க்க ரீதியில கண்ணுங்கிறது தியானத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆலோகங்கிறது ஒரு காரணம், சககாரி காரணம். சமஸ்த நிவர்த்தி பண்றது எல்லாம் அவளுக்கு கிடையாது. சமஸ்துன்னே ஒண்ணு கிடையாது. அது இந்த ஆலோகம் இல்லாம இருக்கிற அபாவம் தான் சமஸ்து. ஆனா இங்கே வேதாந்தத்துல சமஸ்துன்னு ஒரு பதார்த்தத்தை ஒத்துட்டு இருக்கிறதுனால அது தியான பிரதிபந்தம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கல்பனை பண்ணிருக்கு. அதனால அந்த தியானத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய சமஸ்த நிவர்த்தி பண்றது வெளிச்சம், ஆலோகம். அப்படியாக கண்ணால விஷயத்தை பார்க்கறதுக்கு வெளிச்சம் உபயோகப்படுறது. இப்ப நான் என்ன
சொல்ல போறேன்னா, அந்த ஒரு எழுத்தா போல இருக்கக்கூடிய கட்டத்துல அந்த இடத்துல எந்த ஒரு சமத்து இருந்ததோ அந்த சமத்தை முழுக்க அந்த வெளிச்சம் விரட்டி எடுத்துருக்கு. அப்படியானால் ரூபத்தை மறைச்சு வச்சிருந்த சமத்து போச்சு, ஆனா ரசத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்தகாரம் போகலன்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு அந்தகாரம் தான் அங்க இருக்கு. அந்த அந்தகாரம் தான் முழுக்க எல்லா வசதியும் மறைச்சு வச்சுட்டு இருக்குது. இப்ப அது போயிடுச்சுன்னு சொன்னா இந்த ரூபத்தை மறைக்கிற அந்தகாரம் போச்சு, ரசத்தை மறைக்கிற அந்தகாரம் போகலைன்னு எல்லாம் வித்தியாசம் சொல்றதுக்கு இல்லை. ரூபவது ரசஸ்ய ஆவாரகம் எத் தமஹா ததபி நிவர்த்தயத்யேவ ஆலோகா பிரபா. அதனால அங்க கொஞ்சம் கூட இனிமே இருட்டு இல்லை. வெளிச்சம் வந்தாச்சுன்னா அங்க இருட்டே கிடையாது. இதான் சொல்றார், பிரபாயாம் தமோ விரோதித்வம் ரூபம் பிரதீவ கந்தாதியும் பிரத்யபி சமம் நகிதா கந்ததேசம் தமோ ந நிவர்த்தயதி. ஆனா இங்க பாருங்க, அங்க சமத்த மாதிரி இந்த அஜ்ஞானத்தை சொல்லணும். இங்க சாக்குஷ விருத்தியுபாரூபமான இந்த சைத்தன்யம் ரூபத்தை மறைச்சு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்றது, ரச கந்தாதி விஷயமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணலேன்னு எப்படி சொல்ல முடியும்? வித்தியாசப்படுறது. அந்த ஆலோகம் ரூபம் ரசம் கந்தம் எல்லாத்துக்குமே மறைச்சிட்டு இருந்த சமத்தை நிவர்த்தி பண்ணிடுறது. ஆனா இந்த சைத்தன்யம் ரசகந்தாதி விஷயமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணல. அது எப்படி வித்தியாசம் இருக்கிறதுனால பிரபாவத்தை நியமகான்னு சொல்ல முடியாது. நச்ச அஜ்ஞான விரோதித்வ லட்சணம் பிரகாசகத்துவம் ரூபம் பிரத்யேவ நது ரசாதீன் பிரதி இது வாக்கியம். சொன்னார் அஜ்ஞான நிவர்த்தகத்துவம், இதுதான் பிரகாசகத்துவம், விஷய பிரகாசகத்துவம். அஜ்ஞான விரோதித்துவம் இந்த சைதன்யத்துக்கு சாக்குஷ விருத்தி உபாரூட சைதன்யம், இந்த விருத்தியில பிரதிபலிக்கக்கூடிய சைதன்யத்துக்கு எந்த விஷயத்துல அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் அப்படின்னு கேட்டால் ரூப விஷயத்துல தான் அஜ்ஞான நிவர்த்தகத்துவம், ரசாதி விஷயத்துல அது கிடையாது அப்படின்னு நியமம் சொல்றேன். அவன் முடிச்சான், நீ மாட்டினுட்ட சரியா சொல்லல. ஏன்னு கேட்டா அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு? சைதன்யத்துக்கா விருத்திக்கா? சைதன்யத்துக்கு இருந்தால் அஜ்ஞானமே இருக்காது. அதான் சைதன்யம் அனாதியா இருக்கு. அப்ப அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி விருத்திக்கு தானே இருக்கு, சைதன்யத்துக்கு இல்லை. நீ இப்ப சைதன்யத்துக்கு சாக்குஷ விருத்திபாரூட சைதன்யத்துக்கு இந்த அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் ரூப அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் இருக்கு, கந்த அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் இல்லைன்னு பேசுறியே, இது எப்படி சரியா வரும்? அஜ்ஞான நிவர்த்தகத்துவமே அதுக்கு கிடையாது. அஜ்ஞான நிவர்த்தகத்துவ விருத்தி பின்னே அனங்கீகாரா. விருத்தியில தான் அஜ்ஞான நிவர்த்தகத்துவம் சொல்லலாம். பின்னமான சைதன்யத்துல அஜ்ஞான நிவர்த்தகத்துவத்தை நீ ஒத்துக்கல. பிரபாயாக ரூபகிராஹக சக்ஷுஸ்சஹகாரித்வவத் கந்தாதிகிராஹி ஞானாதி சஹகாரித்வ அபாவேபி சிதஹ கிராஹகாந்தர அசஹகாரித்வேன தத்வத் சஹகாரி விலம்பேன விலம்பஸ்ய வக்தும் அசக்யத்வா. இன்னொன்னு சொல்றேன், இதுவும் ஒரு வைலட்சண்யம் தான் பிரபைக்கும் இந்த சைதன்யத்துக்கும். பிரபை ஆலோகம் இருக்கிற இடத்துல ஆலோகம் கண்ணால பார்க்கறதுக்கு உதவுறது. வேற இந்திரியங்கள்னால விஷயத்தை அறியறதுக்கு ஆலோகம் உபயோகப்படாது. அதுக்கு பிரபா சககாரி இல்லை. இது எப்படி சொல்றது? ரூபகிராஹக சக்ஷுஸ் சககாரித்துவம். ரூபத்தை கிரகிக்கக்கூடிய சக்ஷுஸ்ங்கிற இந்திரியத்துக்கு பிரபையானது சககாரியாக ஆகும். ஆனால் கந்தாதிகிராஹக பிராணாதி சககாரி ஆகாது. வாசனையை நம்ம ஞானேந்திரியத்தினால கிரகிக்கணும்னா அதுக்கு வெளிச்சம் வேண்டியிருக்கு. அந்த விஷயத்துக்கு ஆலோகம் தேவைப்படாது. அது உபயோகம் இல்லை, உபகாரமும் இல்லை. ஆனா சைத்தன்யம் இருக்கு. சைத்திதா கிராஹகாந்தர சககாரி அசககாரித்வேன சககாரித்வா பாவேன. இந்த ஆலோகம்ங்கிறது தானா தியானத்தை உண்டு பண்ணாது. தியானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இந்திரியத்துக்கு சகாயம் பண்றது. ஆனா சைத்தன்யம் இருக்கு, அது இன்னொரு இந்திரியத்துக்கு சகாயம் பண்ணக்கூடிய ஒரு சககாரி காரணம் இல்லை. அதுவே நேரடியாக விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய தியானமாக இருந்தது சைத்தன்யம் இல்லையா? ஆக
விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு இந்திரியத்துக்கு சகாயம் பண்ணக்கூடிய காரணமாக சைத்தன்யம் இல்லை, அதுவே நேரடியாக விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அது எப்படி ரூபத்தை தெரிவிச்சுட்டு ரசத்தை தெரிவிக்காமல் இருக்க முடியும்? அந்த இடத்திலேயே கிராமகாந்தர அபககாரித்வேன இதா தத்வத் சககாரி விளம்பேன விளம்பத்திய வஸ்தும் அசக்கியத்வா. சககாரி விளம்பம் சில இடத்துல அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல ரூபம் தெரிஞ்சுது, ஆனா ரசம் தெரியுது, ஏன் தெரியல அப்படின்னு கேட்டால் அதுக்கு அது தெரியறதுக்கு எந்த இந்திரியம் வேலை செய்யணுமோ அந்த இந்திரியம் வேலை செய்யல, அதனால தெரியல அப்படின்னு சககாரி விளம்பத்தினால காரிய விளம்பம் சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த கேள்வியை வந்து இந்த சைதன்யம் இருக்க இது நேரடியா விஷயத்தை தெரியப்படுத்துமோ இல்லையோ, அப்படி இருக்கும்போது கண்ணால பார்க்கும்போது அந்த சாத்விக விற்த்தியில பிரதிபலிக்கக்கூடிய அந்த சைதன்யம் முழுக்க அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய எல்லா குணத்தையுமே கிரகிக்கட்டுமே, ரூபத்தை மாத்திரம் கிரகிப்பானே, அந்த ரசம் கந்தா எல்லாமே கிரகிக்கிற சைதன்யம் தானே கிரகிக்கப்படுது. அதுதான் நான் கேட்கிறேன். ததாச்ச சிதஹா சர்வகதத்வேன சர்வசம்பந்தா ரூபாதிவத் குருத்வாதேரபி ஆசிரயத்வாரா சாட்சாத்வா சம்பந்தித்வாத் பிரகாசாபத்தி. இப்ப ரூபரசத்தோட இருக்கல, அதீந்திரியம்னு சொல்லக்கூடிய குருத்வாதி பரியத்தை எழுதுன்னு போயிட்டான். எப்படின்னா சைத்தன்யம் சர்வகதம். இது சர்வகதம்னு சொன்னா எல்லா வஸ்துவோடும் சம்பந்தப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால சர்வ சம்பந்தா எல்லா வஸ்துவோடும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப ரூபத்தோடு சம்பந்தப்பட்ட மாதிரியே அந்த குருத்துவம் முதலிய குணங்கள் இருக்கு, அதோடும் சம்பந்தப்பட்டிருக்கு. தர்மாதர்மத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆசிரியத்வாரா சாட்சாத்வா சைத்தன்யம் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கடப்பட்டாதி திரவியங்கள் மூலமாக சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் சைதன்ய சம்பந்தம் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால சர்வ பிரகாசாபத்தி எல்லாமே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரகாசம் ஆகுதுன்னா விருத்யுபரத்த சித் சம்பந்தத்தை பிரகாசம். ஏதோ ஒரு விருத்தி விட்டுட்டா போகும், அந்த விருத்யுபரத்தமாக அந்த சைத்தன்யம் ஆயிடும். இப்பேற்பட்ட சைத்தன்யமானது அந்த இருக்கக்கூடிய வஸ்துவில இருக்கிற அத்தனை குணங்களையும் ஒரு குணம் பாக்கி இல்லாம எல்லாத்தையும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்ப சொன்னா அசங்கோஷ்டயம் புருஷா சொல்லியிருக்கே, அதனால சைத்தன்யம் வந்து எந்த விஷயத்தோடும் சம்பந்தப்படாதுன்னு சொல்லியிருக்கு. சங்கம் இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு. நீங்க சம்பந்தம் இருக்குன்னு சொல்றது, அதுக்கு என்ன சொல்றதுன்னா அசங்கோஷ்டயம் புருஷா இது ஸ்ருதிஸ்து ஈஸ்வரஸ்யன்னு பிராக்கெட் இருக்கு, அதுல இருக்கா இல்லையா? இவர் போட்டு இது நியாயாமிர்தத்துல இருக்கு. ஈஸ்வரஸ்ய சத்கிருத லேபாபாவபரா நது சம்பந்த நிஷேதிகா. ஈஸ்வரஸ்யங்கிறது இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம அத்வைசித்திகாரரை எடுத்துக்கலன்னு வச்சுக்கலாம். இந்த புத்தகத்துல எடுத்துருக்கு, அதுல எல்லாம் கிடையாது. அதாவது சம்பந்தம் இல்லைங்கிறது வேற, அது ஒட்டலைங்கிறது வேற. நீ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். தண்ணீர்லயே முங்கி இருக்கு தாமரை இலை அப்படின்னா அதுக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்கு, ஆனா எடுத்தா அது ஒட்டிட்டு வரல, லேபம் இல்லை. அது ஈஸி, அந்த தண்ணியால அது நினைஞ்சு போகல. நினைஞ்சு போச்சுன்னா இதுதான் லேபம்னு பேரு. இது ஒரு திருஷ்டாந்தமா கொடுக்குறேன். தாமரை இலையில தண்ணி ஒட்டலைன்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள இருந்துருக்கா, தண்ணிக்கும் இருக்கும் சஞ்சோகம் கூட வரலைன்னா அர்த்தம். அந்த தண்ணிக்கும் தாமரை இலைக்கும் சஞ்சோகம் இருக்குதான் இருக்கு, அதனாலதான் தண்ணிக்குள்ள முங்கி இருக்கு. ஆனா எடுத்து பார்த்தா அது ஈரமாகல, ஏன்? அதுதான் லேபமாகலன்னு. இந்த ஆத்மாவுக்கும் சொல்றது என்ன, நகர்மா லிப்பியதே நரேன்னு சொல்ற அளவு இவன் கர்மாவுக்கு கர்த்தாவா தான் இருந்துருக்கான். அவன் பண்ணியே ஆனான். யாவ ஜீவன் கர்மானுஷ்டானம் பண்றான், பண்ணினாலும் அந்த கர்மா இவனை ஒட்டலைன்னா என்ன அர்த்தம்? பலங்களும் கொடுத்து அந்த மாதிரி வேற விதமா சம்பந்தப்படல அப்படின்னு அர்த்தமா. அத போல அகங்கோஷ்டயம் புருஷகாங்கிறது என்ன சொல்றது? அந்த ஆத்மா கர்மாவோடு சம்பந்தமே படலைன்னு அர்த்தம் இல்லை. கர்மா அந்த ஆத்மாவுல போய் ஈசல, லேபமாகல, இதுதான் இப்படி சொல்றது இல்லாம ஈஸ்வரஸ்யான பிராக்கெட்ல இருக்கு, ஆனா நியாயாமிர்தத்துல இருக்கு. ஈஸ்வரனை பத்தி சொல்றதுன்னு வச்சு போவேன். ஸ்ருதிஸ்து
தத்கிருத லேபாபாவபரா நது சம்பந்த நிஷேதிகா. அதனால நீங்க இந்த ஸ்ருதியை காமிச்சு அதனால சம்பந்தம் இல்லை, அதனாலதான் பிரகாசம் வரலன்னு சொல்லக்கூடாது. பயத்தற்ற கிஞ்சித் பட்சதி அனன்வாகதத்தேன பவதி இது பூர்வ வாக்கியா. நீங்க இந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்றது, இதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா அசங்கோஷ்டயம் புருஷகாங்கிற இந்த ஸ்ருதிக்கு முன் வாக்கியம் பாருங்க. பயத்தற்ற கிஞ்சித் பட்சதி அனன்வாகதத்தேன பவதி அசங்கோஷ்டயம் புருஷம், இப்படி இருக்கு ஆணுபூர்வம். அதாவது சொப்பனத்துல இவன் எதெல்லாம் பார்க்கிறானோ அந்த பார்க்கக்கூடிய விஷயத்தோடு இவன் அன்வாகதன் ஆகல. சம்பந்தம்னு நம்ம சொல்லுவோம், என்னன்னு அர்த்தம் பார்ப்போம். அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டவனாக இவன் ஆகல. ஏன் சம்பந்தப்படல? ஏன்னா அசங்கோஷ்டியம் புருஷன். இவன் பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான்னா இவன் தானே பார்க்கறான், பிரகாசப்படுத்தி பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஆனால் பார்க்கப்படுற விஷயத்தோடு இவனுக்கு லேபம் ஏற்படல அப்படின்னு அர்த்தம் சொல்றதுக்கு அந்த பூர்வ வாக்கியத்தை பார்த்தா நமக்கு நல்லா படிச்சுன்னு தெரியுது. சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அப்ப இவனால சொப்பனத்துல உள்ள பதார்த்தங்களை பார்க்கவே முடியாது. சம்பந்தம் இல்லைங்கிறதுனாலே, சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் பார்க்கறான். அதே சமயத்துல அனன்வாகதத்தேன பவதி அசங்கோஷ்டயம் புருஷகான்னு ஸ்ருதி சொல்றதுன்னா அப்ப இந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம் ஆகும்? சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது இல்லையா? சம்பந்தம் இருந்தாதான் பார்க்கவே முடியும். தத்திர பஷ்யதி, இவன் பார்க்கிறானே அந்த பார்க்கக்கூடிய விஷயம் இவனிடத்துல ஒட்டல, அதுதான் அந்த அர்த்தம். தத்கிருதமான லேபம் இல்லைன்னு தான். இதே மாதிரி யதாகாச ஸ்திதோ நித்தியம் வாயு சர்வத்திரகோ மகான் இத்தியாதி ஸ்ருதேஷ்னா ஆகாச ஸ்திதான்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான். ஆகாசஸ்திதான்னு சொன்னா சம்பந்தம் இருக்கு. அதே சமயத்துல வாயு சர்வத்திரகோ மகான்கிறதுல ஒட்டிக்கல, எங்கேயோ ஒட்டின்னு இரண்டாண்டு நகர முடியாத ஜதுகாஷ்டவ சம்பந்தம் நாஸ்தி, சம்ஸ்லேஷனா நாஸ்தி அப்படின்னு அர்த்தம். இது சேத்னா இப்ப என்ன பண்ணாருன்னா இங்கேருந்து இவ்வளவு தூரம் எடுத்து வந்தார். சாஸ்வத விற்பியில அந்த சைத்தன்யம் பிரதிபலிச்சால் அந்த சைத்தன்யம் வெறும் ரூபத்தை மாத்திரம் பிரகாசப்படுத்த நிற்காது, அதை இருக்கக்கூடிய தன்மா ரசாசம் எல்லாத்தையும் சேர்த்து பிரகாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆபத்து கொடுத்தார். இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இது சேன்னா பிரபாயாக ரூப ரசாதி தேசகத சமோ நாசகத்துவம் தத் சம்பந்தாத் யுஜ்யதே சைதன்யஸ்ய து ஸ்வபாவதः அசம்பந்தத்வாத் சதாகாரவృత్యాத் ததேக சம்பந்தஸ்ய உபாதானாத் கதம் அந்யாவபாசகத்துவ பிரசங்கः. எனக்கு ரொம்ப சுலபம், அதி சுலபமா சமாதானம். இது என்னன்னா சைதன்ய விருத்தி எதுக்காக வந்தது? இந்த பக்கம் விருத்தி சைதன்யத்துக்கும் விஷயத்துக்கும் உபராகத்தை ஏற்படுத்தும். விஷயம் பிரகாசிக்கிறதுக்கு தேவையான சம்பந்தத்தை விருத்தி கொண்டு பண்ணி கொடுக்கிறது, ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுதான் உபராகாரா விருத்திங்கிறது பட்சம். அப்ப யதாகாரா விருத்தி, எந்த விஷயாகாரமாக விருத்தி வந்திருக்கோ அந்த விஷயத்தோடு சைதன்யத்துக்கு அந்த விருத்தி சம்பந்தத்தை ஏற்படுத்தும். கண்ணால ஏற்படக்கூடிய மனோவிருத்தி ரூபாதி விஷயகமாக வரலாமே தவிர கந்த விஷயகமாகவோ ரச விஷயகமாகவோ விருத்தி வந்துவிட முடியாது. கண்ணுக்கு அந்த இது கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது, சக்தி கிடையாது. அதனால சாட்சுகமாக வந்த இந்த விருத்தியால வரக்கூடிய சைத்தன்ய விஷய உபராகம்ங்கிறது ரூபத்தோடு கூடத்தான் வர முடியுமே தவிர கந்த ரசத்தோடு இல்லை. பிரபையை போய் திருஷ்டாந்தத்தை கொடுத்து அனாவசியமா சிரமப்பட வேண்டாம். பிரபைக்கு அந்த இடத்துல எல்லாம் நிறைய சம்பந்தம் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சைத்தன்யத்துக்கு விஷயத்தோடு பிரகாசப்படுத்துறதுக்கு தேவையான அந்த சம்பந்தம், விருத்தியால வரக்கூடிய சம்பந்தம் வேணும்னு சொன்னா அந்த விருத்தி சதாகாரமாக இருக்கு. காட்சிக விருத்தி ரூபாகாரமாக இருக்கிறதுனால ரூபத்தோடு சைதன்யத்தை சம்பந்தப்படுத்துறது. ரசாகாரமாகவோ கந்தாகாரமாகவோ இல்லாததுனால அந்த ரச கந்தத்தோடு சைதன்யத்துக்கு வேண்டிய சம்பந்தத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கல. அதனால தெரியல. சைதன்யஸ்ய து ஸ்வபாவதः அசம்பந்தத்வாத் சதாகார விருத்தியா ததேக சம்பந்தத்தை உபாதானா. சதாகார விருத்தியால தற்சம்பந்தம் மாத்திரம் தான் வரணும். ரூபாகார விருத்தினா ரூபத்தோடு சம்பந்தம்,
ரசாகார விருத்தி வந்தா அப்புறம் பார்க்கலாம், ரசத்தோட சம்பந்தம் இப்ப வரலையோனா. அதனால கதம் அந்நியாவபாசகத்துவ பிரசங்கா ஸ்வபாவதோ ஹி அசங்கத்வே அசங்கோஷ்டயம் புருஷா இது ஸ்ருதி பிரமாணம். ஸ்வபாவதா இந்த அசங்கோஷ்டயம் புருஷாங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வபாவதாவே சம்பந்தமே கிடையாது, எதோடுமே சம்பந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். இவர் அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணி வச்சார். முன் வாக்கியத்தை இதை சேர்த்து பார்த்தா சம்பந்தம் உண்டு, ஆனா அதை ஒட்டிக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொன்னார். சொன்னார் நசைஷா வேபாபாவகா, கர்மா வந்து அப்படி வீட்டிக்கல, அதான் அவருக்கு அர்த்தம் சொன்னா அப்படி இல்லை. அகர்த்திருவ பிரதிபாதனாய சம்பந்தாபாவ பரத்வா. முதல்ல அந்த பிரகரணம் கூட பார்க்கணும். என் கர்த்தாவே இல்லை, கர்த்திருவம் இல்லை, எந்த விஷயத்தோடும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்த பிரகரணம். அப்படி இருக்கும்போது கர்த்திருவங்கள்லாம் உண்டு, சம்பந்தம் தான் இல்லை, ஒட்டிக்குதான் இல்லைன்னா என்ன அர்த்தமானது? ஆக அசங்கோஷ்டயம் புருஷகாங்கிறது ஹேதுவாக சொல்லுது. அசங்கனாக இருக்கிறதுனாலதான் இவனுக்கு கர்த்திருவம் இல்லை. ஆத்மாவுக்கு, சுத்தமான ஆத்மாவுக்கு. எந்த ஆத்மா? மனசுங்கிற உபாதியை கூட தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மா. மனசுங்கிற உபாதியோட சேர்ந்தா அவனுக்கு கருத்திருக்கும் பொருத்திருக்கும் உண்டு. மனசுங்கிற உபாதியை விட்டு விலகி அதையும் தவிர்த்து இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்துக்கு கருத்திருத்தம் கிடையாது. ஏன்? எதோடும் சம்பந்தம் இல்லை. எதோடுமே சம்பந்தம் இல்லைங்கிற சொல்றதுக்கு ஒட்டிக்கலைங்கிற அர்த்தம் சொல்ற, சம்பந்தம் இல்லைங்கிறது அர்த்தம். யதா சைத்தது ததா வியக்தம் ஆசது ஏவம் ஸ்மிருதிரபி ஏதச்ருத்யனுரோதேன நேயா. ஏதச்ருத்யனுரோதேன சரியா இருக்கும். அந்த யதாகாசத்திட்டோ நித்தியம் வாயு சர்வத்திரகோ மகான், எல்லா இடத்துலயும் ஆகாசத்துல போயிட்டு இருக்கு, காத்து அடிச்சுட்டு இருக்கு, காத்துக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, ஆனா ஒட்டல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார் இல்லையா? அதுக்கு இந்ததான் அர்த்தம், இந்த மாதிரிதான் அர்த்தம் வச்சுக்கணுமே தவிர நீங்க மாற்றக்கூடாது. ஸ்ருதி அனுசரித்து ஸ்மிருதிக்கு அர்த்தம் சொல்லணும். அத்தः சர்வை சக சம்பந்தாபாவா ந சர்வ அவபாவா கிந்து யதாகாரா விருத்தி தஸ்தைவ. அதனால என்னாச்சு? சைதன்யத்துக்கு விஷயத்தோடு சம்பந்தம் இல்லாததுனால விஷயாவபாசம் இல்லை. ததாகார விருத்தி ஏற்படும் போது அந்த விஷயத்தோடு மாத்திரம் சம்பந்தம் ஏற்படுறதுனால அந்த விஷயம் தெரியுது. அந்த விருத்தி இல்லாத காலத்துல அந்த விஷயம் தெரியாது. அதையேவ இதம் ரஜதம் இது கிரமே இதமாகார விருத்தியவச்சின்ன சைதன்யேன ரஜதபான அனுபபத்தேஹே ரஜதாகாரா அபி அவித்யாவிருத்தி அப்துபேயதே. இப்ப இன்னொரு யுக்தி சொல்றார். இந்த சித்தாந்தம் ரெண்டு விருத்தி உண்டாகிறது. இதம் ரஜதம் அப்படின்னு சாந்தி வர இடத்துல இதம்னு ஒரு மனோவிருத்தியான், ரஜதம்ங்கிறது அவித்யாவிருத்தி, ரெண்டு விருத்தி சொல்றான். ஏன்னா மனோவிருத்தி ரஜத விஷயத்துல வர முடியாது. மனோவிருத்தி இந்திரிய சன்னிகர்ஷத்தினால ஏற்படக்கூடிய விருத்தி. இந்திரிய சன்னிகர்ஷம் விஷயத்தோடு வரணும்னா விருத்தி வரதுக்கு முன்னாடி அந்த விஷயம் அங்க இருக்கணும். ஆனா இந்த ரஜதம் பிராதிபாசிக ரஜதம் அங்க இல்லை, தியான காலத்துலதான் இருக்கு. அதனால ரஜதாம்சத்துல விருத்தி மனோவிருத்தியாக இருக்க முடியாதுங்கிறதுனால அவித்யா விருத்தின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவித்யையே ரஜதமாகவும் ரஜதாகார விருத்தியாகவும் உருவெடுக்கிறது, பரிணமிக்கிறது அவளுடைய பிரக்கிரியை. அப்படின்னா அங்க என்னாச்சு? ரெண்டு விருத்தி, இதமாகார விருத்தி ஒண்ணு, ரஜதாகார விருத்தி ஒண்ணு. இப்ப இங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ரஜதாகார விருத்தி என்னத்துக்கு? ரஜதம் வந்தா போருமே, அதான் இதமாகார விருத்தி இருக்கோ இல்லையோ, இந்த இதமோட சேர்ந்துதான் அந்த ரஜதம் உண்டாயிருக்கு. அப்ப இந்த இதமாகார விருத்தி வச்சின்ன சைத்தன்யமே அந்த ரஜதத்தையும் பிரகாசப்படுத்தி விட்டமே. எதுக்காக ரஜதாகார விருத்தி ரூபேன அவித்யைக்கு ஒரு பரிணாமம் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல, ரஜதாகார விருத்தி வந்தால்தான் அந்த சைத்தன்யம் ரஜதத்தோட சம்பந்தப்பட்டு அதை பிரகாசப்படுத்தும். இதமாகார விருத்தி மாத்திரம் இருந்தால் இதம் தான் தெரியுமே தவிர ரஜதம் தெரியாது போடும். அதுக்காகத்தான் ரஜதாகார விருத்தியும் ஒண்ணு சேர்த்துக்கிறது. ஆக சதாகார விருத்திங்கிறது என்ன பண்றது? அந்த விருத்திய வச்சின்ன விருத்தி பிரதிபலிதமான சைதன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் அது பானோபயுக்தமான ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுதான் உபராகாரம்.
क्रमे इदमाकार वृत्त्यवच्छिन्न चैतन्येन रजतभान अनुपपत्तेः रजताकारापि अविद्यावृत्तिः अभ्युपगम्यते இதுக்காக தனியா ஒரு விருத்தி சொல்லி அவித்யாவிருத்தி ஒட்டுருக்காங்க स्वतः चित् चित् बिंब தானே चित् बिंब अग्राहते चैतन्यस्य तदाकारत्व अयोगा चैतन्यम என்ன சொல்றாருன்னா இந்த சைத்தன்யம் விருத்தியில பிரதிபிம்பிக்கும் போது விருத்தி யதாகாரமாக இருக்கோ சதாகாரத்துவங்கிற ஒரு சம்பந்தம் வருது சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் உபராகம் சொல்லும் போது சைத்தன்யத்துக்கும் விஷயத்துக்கும் கூட ஒரு சம்பந்தம் சொல்றோம் ஸ்வரூப சம்பந்த விசேஷம் அந்த ஸ்வரூப சம்பந்த விசேஷம் சொல்லும் போது சதாகாரத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ஆகாரம் பேரு தான் இது அங்கே அந்த ஆகாரம் அதுவாக மாறினதுன்னு அர்த்தம் இல்லை சதாகாரத்துவங்கிற ஒரு சம்பந்தம் வந்தது இந்த சம்பந்தம் எப்போ வரும் விருத்தி சதாகாரமாக இருந்து விருத்தியில அந்த சைத்தன்யம் பிரதிபலிக்கும் போது சைத்தன்யத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சதாகாரத்துக்கும் சம்பந்தம் இப்போ ரூபாகார விருத்தி இருக்கு அந்த விருத்தியில சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது அப்போ அந்த விருத்தி வச்சின்ன விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யமும் ரூபாகாரமாக தெரியும் அதுக்கும் ரூபாகாரத்தும் உண்டு ஆனா ரசாகாரமாக விருத்தி இல்லை அப்போ அந்த ரசாகார சைத்தன்யமும் இல்லை ரசத்துல இந்த சைத்தன்யம் போய் பிரதிபலித்து ரசாகாரம் ஆக முடியாது ஆக ரசம் தெரியல ரசம் தெரியணும்னு சொன்னா ரசாகாரமான ஒரு பிரதிபிம்பம் வேணும் சைத்தன்ய பிரதிபிம்பம் ரசாகாரமாக சைத்தன்ய பிரதிபிம்பம் வேணும்னா எங்க பிரதிபிம்பிக்கும் அது அதுக்கு ரசாகாரமான விருத்தி வேணும் ரசத்துல போய் பிரதிபிம்பிக்க முடியாது அதனால சொல்ற ஸ்வதஹா சித்பிம்ப அக்ராஹகே விஷயே எந்த விஷயம் தானாக சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை கிரகிக்க முடியாததாக இருக்கோ அப்பேற்பட்ட விஷயத்துல அந்த விஷயாகாரத்தும் சைத்தன்யத்துக்கு வரணுமானால் விருத்தி அவசியம் சொல்லியாகும் சித்திம்ப அக்ராஹகே சித்திம்பங்கிறது பிரதிபிம்ப கூட சொல்லலாம் பிரதிபிம்ப அக்ராஹகே சைத்தன்யத்த அக்ராஹகே தான் இருக்கும் அதான் பிம்பாகிராஹகே கிராஹகே சைத்தன்யத்தை சதாகாரத்துவ அயோகா விருத்தி வந்தாதான் சதாகாரத்துவம் வரும் அடுத்த வரி பாருங்க அடுத்த வரியில பிம்ப கிராகத்தை இருக்கு பாருங்க அது இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பாருங்க ரெண்டு இடத்துல வருது ஸ்வதச்சித்பிம்ப கிராகதே தூ அந்தஸ்கரண விருத்தியாது ந விருத்தியபேட்சா இது ஞானவஸ்தா அப்ப எந்த விஷயம் தானாகவே சைத்தன்ய பிரதிபிம்பத்தை கிரகிக்குமோ அந்த விருத்தி வேண்டாம் எது கிரகிக்காதோ அந்த இடத்துல அந்த சதாகாரத்துவம் வரத்துக்காக விருத்தியும் தேவைப்படும் இப்ப அந்தஸ்கரணம் இருக்கு அந்தஸ்கரணத்துல விருத்தி இருக்கு இதெல்லாம் தானாகவே சைத்தன்ய பிரதிபிம்பத்தை கிரகிக்கிறது அதனால இங்க சைத்தன்யம் சதாகாரமாக்கத்துக்கு இன்னொரு விருத்தி வேணுங்கிற அவசியம் கிடையாது தானாகவே விருத்தி இல்லை இதெல்லாம் பாட்சிபாஷ்யம்னு சொல்றோம் இதுக்கு இன்னொரு விருத்தி வராமலே அது தெரியும் ஆனால் எந்த விஷயம் பாட்சிபாஷ்யமாக இருக்காதோ அதாவது தானாக சைதன்ய பிரதிபிம்பத்தை கிரகிக்காதோ அந்த இடத்துல விருத்தி வந்தால்தான் சதாகார விருத்தி வந்தால்தான் அந்த விஷயம் பிரகாசிக்கும் நச்ச ஆசிரிய சம்பந்த அவிசேஷேபி ரூபாகாராவருத்தி ந கந்தாத்யாகாரா இது குதஹ இது வாக்கியம் இது அசேத்தனமான கேள்வி அந்த ரூபம் எங்க இருக்கு எழுத்தா போல இருக்கிற கடத்துல இருக்கு சட்டோரிந்திரியத்துக்கு சம்பந்தம் வந்தது நையாயிகார் சொல்றபடி சஞ்சுக்த சமவாயம் அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சுக்த சமவாயம்ங்கிறது இருக்கு ஆச்சரியம் எந்த ஆச்சரியத்துல இவனுடைய இந்திரியம் சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த ஆச்சரியத்துல ரூபம் இருக்கிற மாதிரி ஆச்சரியம்னா திரவியம் எந்த திரவியத்துல சட்டுத்தன்னிகரணம் ஏற்பட்டிருக்கோ அந்த திரவியத்துல ரூபமும் இருக்கு ரசமும் இருக்கு அப்ப ரூபம் மாத்திரம் தெரியுது ஏன் ரசம் தெரியல இப்படி கேட்பாளோ ஏன்னா அந்த சட்டுதந்திரியத்துடைய சாமர்த்தியத்தை வச்சுன்னு தானே பேசணும் கேட்டுட்டேன் ஆசிரிய சம்பந்த அவிசேஷேபி ரூபாகாரா விருத்தி ஜாயதே கந்தாத்யாகாரா இது குதஹா இது வாக்கியம் பதில் என்ன யதா தவ சாक्षुषज्ञाने ஆசிரிய சம்பந்த அவிசேஷேபி ந கந்தோ விஷயः ததா அஸ்மாக்கமபி சक्षुर्द्वारकवृत्तौ ந கந்தா
ஏன் கந்தம் உனக்கு கண்ணுக்கு தெரியல? கண்ணுனால வர முடியாது, கண்ணுக்கு யோகியம் இல்லை. அதனால அதே மாதிரிதான் கண்ணால வரக்கூடிய விருத்தியில கந்தாகாரத்துவம் வர முடியாது. கந்தம் கண்ணுக்கு யோகியம் இல்லையோ? அப்படியானால் இதனால ஏற்படுத்தப்பட்ட அந்த விருத்தி உண்டாகக்கூடிய விருத்தியில கந்தாகாரத்துவம் வராது. அதுல பிரதிபலிக்கக்கூடிய சைதன்யத்திலும் கந்தாகாரத்துவம் வராது. ஆகையால கந்தத்தை அது பிரகாசப்படுத்தாது. ததா அஸ்மாகமபி சத்துர்த்வாரக விருத்தௌ ந கந்தாத்யாகாரத்துவம் இந்திரிய விஷய சம்பந்தானாம் ஸ்வபாவஸ்ய நியாமகஸ்ய சமானத்வா. எல்லா இடத்துலயுமே இந்த இந்த இந்திரியம் ஏன் இதை கிரகிக்கிறது அப்படின்னு கேட்டா ஸ்வபாவம் தான். இப்படிதான் இதனுடைய ஸ்வபாவம், இது இதைத்தான் கிரகிக்கணும். இந்திரிய விஷய ஸ்வபாவம், இந்திரிய ஸ்வபாவம், இந்திரிய விஷய சம்பந்த ஸ்வபாவம், இது எல்லாமே நம்ம பார்த்து தீர்மானம் பண்ணா இது இந்த சம்பந்தத்தினால இந்த மாதிரி விருத்தி தான் வர முடியும், இந்த சம்பந்தத்தினால இப்படிதான் வரும் அப்படிங்கிற நியமத்துக்கு அந்த ஸ்வபாவத்தை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சமானத்வா